வணக்கம். அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. தமிழ் மொழியானது கன்னட மொழியின் சகோதர மொழி என்று. உண்மையில் தமிழ் மொழியானது கன்னட மொழியின் சகோதர மொழியா? இந்த காணொளியின் ஊடாக சற்று சிந்தித்து பார்க்கலாம். இந்த காணொளிக்குள் நுழைவதற்கு முன்பு 3 செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டி இந்த காணொளிக்குள் செல்ல விரும்புகின்றேன். முதலாவது, இன்று பெரும்பாலான தமிழ் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஆங்கில வழியில் கல்வி கற்க வைக்கிறார்கள். நல்லது. ஆங்கிலம் ஏதோ ஒரு வகையில் உலக பொது மொழியாக மாறியிருக்கிறது. ஆங்கிலம் கண்டிப்பாக கற்க வேண்டும். ஆங்கிலத்தோடு தமிழையும் உங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் நினைப்பது, வீட்டில் நாங்கள் தமிழ் பேசுகிறோம், அது போதும் அப்படின்னு. இல்லை, அது போதாது. நன்றாக ஆங்கிலத்திற்கு இணையாக தமிழையும் கற்றுக் கொடுங்கள். இதில் ஒரு மாறுபாட்டையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு இடத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள் குடியேறிய பலர், அவர்களுடைய மூதாதையர்களின் மொழி வேறு ஒரு மொழியாக இருந்திருக்கலாம். அவர்களின் தலைமுறையினர் இன்று நல்ல தமிழை பாதுகாப்பதும், தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களை சூட்டுவதும், தமிழை தங்களின் உயிராக போற்றுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்களாக பிறந்து தமிழை குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருக்கின்ற தமிழர்களை காட்டிலும் வேற்று மொழியினராக இருந்தாலும் பலர் தமிழை தங்களது உயிருக்கு நிகராக கருதுபவர்களையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தமிழ்நாட்டில். இரண்டாவது, மொழியியல். குறிப்பாக கன்னட மொழியை குறித்து ஆய்வு செய்யும் கன்னட மொழியாளர்களை நாம் உண்மையில் பாராட்டியாக வேண்டும். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக சொற்பமான அளவிலான நூல்களை கொண்டு திறம்பட தங்களது மொழிக்கான ஆய்வுகளை அவர்கள் செய்கின்றார்கள். தமிழ் மொழியில் மொழியியல் ஆய்வுக்கான அறிஞர்கள் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் முழு நேர பேராசிரியர்களாக இருப்பவர்கள், குறிப்பாக மொழியியல் தொடர்பாக இருப்பவர்கள்லாம் இன்னும் ஊக்கத்தோடு மிகுதியான மொழியியல் ஆய்வுகளை தமிழில் செய்தால் நலமாக இருக்கும். கன்னட மொழியை காட்டிலும் தமிழில் நூல்களின் பரப்பு மிகுதியாக இருக்கிறது. தமிழ் மொழிக்கென்று நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக செய்தால் நலமாக இருக்கும். இப்போ என்னை எடுத்துக்கொண்டால் 10 மணி நேரம் வேலைக்கு போவதற்கும் வருவதற்கும் ஒரு மணி நேரம், வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பு 1 மணி நேரம், ஆக மொத்தம் 13 நேரம் போக கிடைத்திருக்கக்கூடிய 2 அல்லது 3 மணி நேரத்தில் தான் தமிழுக்காக நான் செலவிட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மொழியியலை குறித்து ஆய்வு செய்யும்போது வரலாற்று பின்னணியும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தமட்டில் தமிழகமானது பல்வேறு வரலாற்று மாற்றங்களுக்கு உள்ளான ஒரு மாநிலம். 12ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி ஒரு 2 பாண்டிய மன்னர்களுக்கு இடையே நடந்த ஒரு அரசுரிமை போரின் காரணமாக அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தையுமே மாற்றி எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு வேற்று மொழியினரினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது முழு தமிழ்நாடும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 400 ஆண்டு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இப்போ ஒரு தமிழ் ஊர் இருக்குது, அதை சுற்றி ஒரு 4-5 வேற்று மொழியினர்கள் ஊர் வருகிறது அப்படின்னா அந்த மொழியினரும் தமிழ் மொழியினரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது மொழியியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அப்படி தான் நமக்கு பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. இப்போ உரல் என்கின்ற ஒரு அழகான தமிழ் சொல்லை இன்று நாம் உரலு அப்படின்னு சொல்கிறோம். வயல் என்கின்ற ஒரு தமிழ் சொல்ல வயலு என்று கூறுகின்றோம். இலை என்பதை எல என்று கூறுகின்றோம். ஆனால் இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படாத பகுதிகள் தமிழ்நாட்டில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களிடமும் இத்தகைய மாற்றங்கள் பெரிதாக ஏற்படவில்லை. ஏன்னா அவர்களிடம் அன்றைய தமிழ் இன்றும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் வயல் என்றால் வயல் என்று தான் கூறுவார்கள், உரல் அப்படின்னா உரல் என்று தான் கூறுவார்கள், வயலு உரலு என்று கூறுவதில்லை. இவ்வாறான வரலாற்று பின்னணிகளையும் தெரிந்து கொண்டு பிறகு மொழியியலிலும் ஆய்வு செய்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும். மூன்றாவது, இன்று நாம் நிறைய தமிழ் சொற்களை நாள்தோறும் இழந்து கொண்டு வருகின்றோம். சில தமிழ் சொற்களை மட்டும் நான் நினைவு கூறிவிட்டு இந்த காணொளிக்குள் செல்லலாம் என்று விரும்புகின்றேன். நான் சிறுவனாக இருந்தபோது கேட்ட சில தமிழ் சொற்கள், எனக்கு விருப்பமான தமிழ் சொற்கள். எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, இருட்டிட்டு கருக்கல்ல அங்கெங்கும் அலையாத என்று கூறுவார்கள். கருக்கல் அப்படின்னா இரவை குறிக்கும். அண்மையில் ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார், ஈழத்திலும் கருக்கல் என்கின்ற சொல்லாடல் இருப்பதாக. இரண்டாவது, யாராவது ஒருத்தன் பயந்து போயிருக்கான் அப்படின்னா இப்படி சொல்வார்கள்,
ஏன் வெறுவிப்பே இருக்க, வெறுவாத என்று கூறுவார்கள். நான் பழந்தமிழ் நூல்களை கற்கும்போது வியந்த ஒரு செய்தி, வெறி என்கின்ற ஒரு சொல்லாடல் உண்டு. அது மட்டுமல்ல, மாலை நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து கோழியை வந்து இருட்டும் போது வேக வேகமாக கோழி மடத்துக்குள்ளே அடைப்பாங்க. ஏன்னா அந்த மதில் சுவர் ஓரம் இல்லைன்னா அந்த வேலி ஓரம் வந்து வெறுவு நிற்கும். இப்படி கூறுவார்கள், வெறுவு நிற்கி வேகமாக அந்த கோழி அடை, வெறுவு விரட்டு என்று கூறுவார்கள். அந்த வெறுவுங்கிறது வந்து ஒரு பெரிய வகை பூனை. இன்று காட்டு பூனை என்று சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். வெறுகு வந்து இந்த கோழியை பிடிப்பதற்கு நிற்கும் மாலை நேரத்தில். இது நான் சிறுவனாக எங்களது வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. 2020க்கு பிறகு நான் நம்முடைய பழந்தமிழ் நூல்களை கற்கும்போது நான் வியந்து போன இதே ஒரு காட்சியானது அகநானூற்றிலும் இருக்கிறது. வியப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோடை காலம் ஆனால் இப்படி சொல்லுவாங்க, வெக்கையாக இருக்குது, ஒரே வேக்காடாக இருக்குது அப்படின்னு. அதே இது குளிர்காலமான சொல்லுவாங்க, வாடை அடிக்குது, தடுமம்பிடி தாங்க முடியலை, தொண்டை போயது ஓயாமல் என்று கூறுவார்கள். யாரும் சளி என்று கூறுவதில்லை, ஜலதோஷம் என்றும் கூறுவதில்லை. அது மட்டுமில்லை, இப்போ ஒரு கடையில் ஒரு பெண் வந்து 2 குழந்தைகளோடு நிற்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் ஏதோ ஒன்று இனிப்பு வேண்டும்னு அடம் பிடிக்குது அப்படின்னா இப்படி கூறுவார்கள், என் என் ஆவியை பிடுங்குதாவ, தலைக்கு ஒரு எண்ணெய் ஒரு முட்டாயை கொடுங்க என்று கூறுவார்கள். என் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளை. ஆவினா உயிர். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியை மறி என்று கூறுவார்கள். ஆட்டுக்குட்டி என்று யாரும் கூறுவதில்லை. அந்த மனையை யாருக்கு எழுதி கொடுத்தீங்க என்று கூறுவார்கள். மனை அப்படின்னா வீட்டையும் குறிக்கும், அந்த வீட்டோடு சேர்ந்த நிலப்பகுதியையும் குறிக்கும். கன்னட மொழி தமிழ் மொழியின் சகோதர மொழியா? அதை குறித்து சற்று பார்க்கலாம். பொதுவாக மொழியியலாளர்களின் கூற்றுப்படி முற்காலத்தில் ஒரு பொதுவான ஒரு மொழி உண்டாயிருந்தது என்றும் அந்த மொழியிலிருந்து தோன்றிய சகோதர மொழிகள் தான் தமிழ், கன்னடம், மலையாளம் என்று கூறுகின்றார்கள். அந்த பொதுவான மொழிக்கு புரோட்டோ திராவிடியன் என்கின்ற ஒரு பெயரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு கூறுகின்றேன். உங்கள் கையில் ஒரு சிறு விதை இருக்கிறது. அதை மண்ணில் போய் ஊன்றி வைக்கிறீர்கள். முதலில் அந்த விதையானது வேறு விடும். பிறகு அந்த வேரை நன்றாக பிடித்து கொள்ளும், மண்ணோடு பிடித்து கொள்ளும். பிறகுதான் அந்த செடியானது முளைக்கும். அந்த செடி மரமாக மாறும். அந்த மரமானது தன்னகத்தை பல கிளைகளை கொண்டு விளங்கும். அப்படிதான் இவர்களுடைய கூற்றும் இருக்கிறது. இப்போ நீங்கள் தமிழ் மொழியை வந்து கிளை மொழி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சகோதர மொழி அப்படின்னீங்கன்னா, கன்னடத்துக்கு போகிறீங்க, நிறைய சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களுக்கு நீங்கள் வந்து வேரை தேடுறீங்க அப்படின்னா பல சொற்களுக்கு வேரை கண்டடைவது என்பது கடினம். ஆனால் தமிழில் பல சொற்களுக்கு உங்களால் வேரை, மூலத்தை காண முடியும். இப்போ சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது எடுத்துக்காட்டு நீங்கள் அறிந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நாம் வந்து ஆங்கிலத்தில் ஆயில் என்று கூறுகின்றோம், கன்னடத்தில் எண்ணெய் என்று கூறுவார்கள், தமிழில் எண்ணெய் அல்லது எண்ணெய் என்று நாம் கூறுகின்றோம். இந்த சொல்லுக்கு நீங்கள் வேற தேடணும் அப்படின்னா தமிழில் உங்களால் கண்டடைய முடியும். முற்காலத்தில் தமிழர்கள் வந்து அதாவது எள்ளு செடியிலிருந்து ஒரு பிசுபிசுப்பு திரவத்தை கண்டடைந்திருக்கிறார்கள். அது நெய் போன்று இருந்திருக்கிறது. அதை சமையலுக்கும் இன்ன பிற தேவைகளுக்கும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எள்ளுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, எண் என்கின்ற ஒரு பெயர். எப்படி நாம் வந்து காது, செவி என்று இதற்கு வேறு வேறு பெயர்களால் அழைக்கின்றோமோ அது போன்றுதான் எள் என்பதற்கு எண் என்கின்ற பெயரும் உண்டு. அது எள்ளு செடியிலிருந்து கிடைத்த ஒரு நெய். எள் நெய், எண் நெய், அதுதான் எண்ணெய் என்று மாறியது. அது உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் தராது என்பதனால் அது நல் எண்ணெய், அதுதான் நல்லெண்ணெய் என்று பெயராக நமக்கு மாறியது. தமிழில் நம்மால் எண்ணெய் என்பதற்கு வேறு காண முடிகிறது, மூலத்தை காண முடிகிறது. கன்னடத்தில் உங்களால் காண முடியுமா? அது மட்டுமல்ல, தமிழில் நாம் வ என்று அழைக்கக்கூடிய பெரும்பாலான சொற்கள் கன்னடத்தில் பவாக ஒலிக்கும். தமிழில் வெள்ளி அப்படின்னா கன்னடத்தில் பெல்லி என்று கூறுவார்கள். நாம் தமிழில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்யை வந்து வெண்ணெய் என்று கூறுகின்றோம், அவர்கள் பெண்ணே என்று கூறுவார்கள். அதாவது மோரை நன்றாக கடைந்து எடுக்கின்றோம், அதிலிருந்து ஒரு நெய் போன்ற பிசுபிசுப்பு தன்மையுடைய ஒரு திரவம் நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் அது வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெண்ணெய் என்று கூறுகின்றோம். நிலா வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால நம்ம வெண்ணிலா என்று கூறுவது போன்று அவர்கள் அதை பெண்ணே என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் கேட் என்று கூறுகின்றோம், கன்னடத்தில் பெக்கு என்று கூறுவார்கள்.
இந்த பெக்கு என்கின்ற அந்த உயிரினத்துக்கு உங்களால் வேறு காண முடியுமா? தமிழில் காண முடியும். தமிழில் வெறுகு என்று நாம் கூறுகின்றோம். நான் அதை தான் முன்னாடி சொன்னேன். வெறுகு என்கின்ற ஒரு சொல்லாடல் இன்றும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியினுடைய தெற்கு பகுதிகளில் மிகுதியாக காண கிடைக்கிறது. கன்னடத்தில் பெக்கு என்று வாருகிறது, அதாவது பவில் தொடங்குகிறது. தமிழில் பவில் தொடங்கும் வெறுகு. அந்த வெறுகு பெருகு ஆகி பிறகு பெக்கு என்று மாறியது. தமிழில் நம்மால் வேறு காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றொரு எடுத்துக்காட்டை பாருங்க. கன்னடத்தில் பெங்கி என்று கூறுகிறார்கள். அதாவது ஃபயர் அல்லனா ஹாட் அல்லனா ஹீட் என்பதை இதை குறிக்கும். இதற்கு வேர்ச்சொல்ல நீங்கள் தேடினீர்கள் அப்படின்னா வெக் என்று வரும். தமிழில் நாம் வெக்கை என்று கூறுவோம், வேக்காடு என்று கூறுவோம், வெப்பம் என்று கூறுவோம், வெங்கதிர் என்று கூறுவோம். இப்படி நிறைய சொல்லலாம். தமிழில் வே என்கின்ற சொல்லுக்கு வெப்பம் என்கின்ற பொருள் உண்டு. அது மட்டுமல்ல, வெய் என்ற சொல்லுக்கும் வெப்பம் என்கின்ற பொருள் உண்டு. இப்போ வே என்கின்ற சொல்லிலிருந்து தான் வேனில் என்று கூறுகின்றோம். அதாவது கோடை காலம், ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் சம்மர். இந்த வேனில் காலத்தில் வெப்பம் மிகுதியாக இருக்கும், கதிரவனுடைய வெப்பம் மிகுதியாக இருக்கும். அதனால தான் அந்த கதிரவனுடைய ஒளியை நம்ம சொல்கிறோம் வெயில் என்று கூறுகின்றோம். வேனில், வெயில், வெப்பம். இந்த வே வேர்ச்சொல்லாக இருக்கிறது. வெய் என்பதிலிருந்து தான் வெக்கை என்கின்ற சொல்லு வருகிறது. அதிலிருந்து தான் நமக்கு வியர்வை, வியர்வை என்கின்ற சொல்லும் கிடைக்கிறது. இதை குறிப்பிடும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. நெஞ்சத்து காதலவராக வெய்துண்டல் அஞ்சுவோம் வேப்பாக்கு அறிந்து. இந்த இடத்துல வெய்து என்கின்ற சொல்லும் வருகிறது, வே என்கின்ற சொல்லும் வருகிறது. என் நெஞ்சுக்குள்ள என்னுடைய காதலர் இருக்கிறார், அதனால நான் சுட சுட சாப்பிடுவதற்கு அச்சமாக இருக்கிறது. நான் சுட சுட சாப்பிடும்போது அந்த காதலரை போய் அது சுட்டுரும் அப்படின்னு சொல்றார். வெய்து என்கின்ற சொல்லாடலும் வருகிறது, வேப்பாக்கு, வே என்கின்ற சொல்லாடலும் இந்த திருக்குறளில் சேர்ந்து வருகிறது. இந்த பெங்கி என்பது பெங்கி, அதாவது பெம்மை என்பதனுடைய என்பதனுடைய மறுவாக்கத்தான் கன்னடத்தில் பெங்கியாக மாறுகிறது. வேர்ச்சொல் தமிழில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல அறிஞர்களினுடைய கூற்றுப்படி கன்னடத்தில் ககர சொற்கள் மிகுதியாக இருக்கின்றன. தமிழில் சகரமாக அது மாறுகின்றது. ஆகவே கன்னடமானது பழமையான மொழி என்றும் கூறுகின்றார்கள். கன்னடத்திலும் ககர சொற்களும் இருக்கின்றன, சகர சொற்களும் இருக்கின்றன. தமிழிலும் கன்னடத்தில் இருப்பதற்கு இணையாக ககர சொற்களும் இருக்கின்றன, சகர சொற்களும் இருக்கின்றன. அண்மையில் ஒரு அன்பர் என்னோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஸ்மால் என்று கூறுகின்றோம், தமிழில் சிறிய என்று கூறுகின்றோம். அதாவது அது சகரத்தில் வருகின்றது. கன்னடத்தில் சன்னா என்கின்ற ஒரு சொல்லாடலும் இருக்கிறது, கிரி என்கின்ற சொல்லாடல் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த கிரிக்கு இணையாக தமிழில் குறுகிய, அதாவது குறுகல் என்கின்ற சொல்லாடல் இருப்பதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு சற்று சிந்திக்க தொடங்கும் பொழுது நிறைய சொற்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐங்குறு நூறுவிலிருந்து ஒரு தொடர் நினைவுக்கு வருகிறது. குறுங்கால் மகன்றில், அதாவது குறுகிய கால்களை உடைய மகன்றில் பறவை என்று அதற்கு பொருள். அது மட்டுமல்ல, தொல்காப்பியம் பயின்றிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது முதன்மையாக நினைவுக்கு வரும். நாம் தமிழ் எழுத்துக்களை குறில், நெடில் என்று கூறுகின்றோம். குறில் அப்படின்னா ஷார்ட்டர் சவுண்ட், நெடில் அப்படின்னா லாங்கர் சவுண்ட். எங்கள் ஊரில் பொதுவாக ஒருத்தர் உயரமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் நெட்டையாக இருக்கிறார் என்று கூறுவார்கள். ஒருவர் சற்று உயரம் குறைவாக இருக்கின்றார் அப்படின்னா அவர் குட்டையாக இருக்கின்றார், அவர் குள்ளமாக இருக்கின்றார் என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, அவர் கட்டையாக இருக்கின்றார் என்று கூறுவார்கள், கட்டக்கால் என்று கூறுவார்கள். அதாவது சிறிய கால்களை உடையவர் என்று பொருள். ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுகின்றோம், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அப்படின்னு. அதை நாம் தமிழில் குறைவான நேரம் என்று கூறுகின்றோம், சிறிய நேரம் என்று கூறுவதில்லை. என்கிட்ட ஒரு பொருள் மிகுதியாக இல்லை அப்படின்னா என்கிட்ட குறையாத்தான் இருக்குது, என்கிட்ட குறைச்சலாக தான் இருக்குது என்று கூறுகின்றோம். குறைவு, குறுகல், குறுகிய, குள்ளம், குட்டை, கட்டை இப்படின்னு ககர சொற்கள் இந்த ஸ்மால், இந்த ஷார்ட்டர் என்பதை குறிப்பதற்கு தமிழில் மிகுதியாக இருக்கின்றன சகரத்தை காட்டிலும். அது மட்டுமல்ல, தமிழில் செம்மண் என்று கூறுகின்றோம். அதாவது செம்மை நிறத்தில் இருப்பது, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண், அதை நாம் செம்மண் என்று கூறுகின்றோம். அதாவது சகரத்தில் தொடங்குகின்றது. கன்னடத்தில் கெம் என்று தொடங்குவதாகவும் ககரத்தில் தொடங்குவதாகவும் கூறுகின்றார்கள். தமிழிலும்
ககரத்தில் தொடங்குகின்ற சொல் இருக்கிறது. இப்போ நம்ம குறு அப்படின்னு சொல்லும்போது குறுகிய, அதாவது கட்டையானது, குட்டையானது என்று நாம் கூறலாம். தமிழில் குரு என்கின்ற சொல்லும் இருக்கிறது. குரு அப்படின்னா சிவப்பு நிறத்தை குறிக்கும். நம்முடைய உடலில் சிவப்பு நிறத்தில் ஓடக்கூடிய திரவத்தை நாம் குருதி என்று கூறுகின்றோம். செம்மறி ஆடு என்று கூறுகின்றோம். அதாவது அந்த ஆட்டினுடைய முடி, மேல் முடியானது சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதனால அது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடுங்கிறதுனால நம்ம செம்மை நிற ஆடு, செம்மறி ஆடு என்றும் கூறுகின்றோம். குரு என்கின்ற ககரத்தில் தொடங்கக்கூடிய சொல்லாடலை கொண்டும் அந்த ஆட்டை குறிப்பதுண்டு. குரு மயிர் புருவை என்று செம்மறி ஆட்டுக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது. குருனா சிவப்பு நிறம் என்று பொருள். சிவப்பு நிறத்தில் முடிகளை உடைய ஆடு, குருமயிர் புருவை என்பது அதற்கு பொருள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அகநானூற்றில் ஒரு தொடர் வருகிறது, குருதி ஆடிய அப்படின்னு, அதாவது இரத்தம் தோய்ந்த என்று அதற்கு பொருள். ஆக தமிழில் சகரத்துக்கு இணையாக, கன்னடத்தில் ககரத்திற்கு இணையாக சகர சொற்களும் ககர சொற்களும் மிகுதியாக இருக்கின்றன. இந்த ககர சொற்களுக்கு உங்களால் வேறையும் காணக்கூடியதாகவும் இருக்கின்றன. சில நேரங்களில் நான் சில சொற்களையும் எண்ணுவதுண்டு. கன்னடத்தில் மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டு ஆங்கிலத்தில். தமிழில் நாம் பாடு என்று கூறுகின்றோம். பாடு அப்படின்னா ஒரு செயலையும் குறிக்கும். இங்கே ஊரில் சொல்லுவாங்க, வீட்டில் பாடு கிடக்கு அப்படின்னா வீட்டில் செய்வதற்கு செயல்கள், அதாவது வேலை இருக்கிறது என்று பொருள். இந்த மாடு பாடுங்கிறது கூட நாம் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். தமிழில் சகரத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது, சாவு. அதே போன்று காவிலும் தொடங்கக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது, காவு. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் மொழியானது வேரை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. அது எப்படி கிளை மொழியாக மாறும், அது எப்படி ஒரு சகோதர மொழியாக மாறும், சிந்தனை உங்களுக்கு. இந்த பயணம் இன்னும் தொடரும். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.